நான் வந்து காய் தனியாக வச்சு சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் வந்து குழம்பு சாப்பிடும்போது கொஞ்சமாக காய் போட்டு சாப்பிடுவேன். அதனால தான் வந்து காய் நிறைய போட்டு சமைப்பேன். நான் வந்து நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட மாட்டேன். எங்கள் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் செஞ்சு கொடுப்பேன். ஃபுல்லாக வெஜ்ஜு மட்டும்தான். அதனால் காய்கறி நிறையா சாப்பிடுவேன். அவருக்கு மட்டும் நான்வெஜ் செஞ்சு கொடுப்பேன். நீங்கள் நினைப்பீங்க இவ்வளோ காய் போடுறாங்க, காய் மட்டும் வச்சு தனியாக சாப்பிடுவேன். நூக்கல்லாம் அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க சுகருக்கு. டாக்டர்ஸ் சொல்கிறாங்க, நம்மளுக்கு என்ன தெரியும். இப்போ மிளகா பொடி வீட்டில் நான் அரைச்சி வச்சுருக்கேன். மிளகா பொடி காரமே இருக்காது. இது நல்லா வதக்கிடுங்க. நான் வந்து கடாயில், இவங்க என்ன கடாயில் செய்கிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. எனக்கு வந்து கொஞ்சம் அகலமாக இருந்தால் தான் அந்த வதக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பேன் பாத்திரத்தில். நல்ல சூடெல்லாம் ஆறின பிறகு அப்போ உடனே பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த சட்டியோட சூடு வந்து இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் உடனே எல்லாம் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேன். நல்லா ஆறின பிறகு அதுக்கப்புறம் வேறு பாத்திரத்தில் மாற்றி வைப்பேன். ஏன்னா கெடாமல் இருக்கும் குழம்பு. உடனே மாற்றிட்டிங்கன்னா அந்த சட்டியோட சூடெல்லாம் நிற்காது. ஸோ சட்டியோட சூடு இருக்கணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் வந்து அந்த குழம்பு தாங்க அந்த வெயில் காலத்துக்கெல்லாம். இந்த பருப்பு பாருங்கள், நான் வந்து ரொம்ப குழன்னு வைக்க மாட்டேன். சாம்பார்லாம் திட்டமாக ஒரு கன்சிஸ்டன்சியில் வைப்பேன். ஒரு சிலர் வந்து நல்ல குழம்பு வந்து குழன்னு பண்ணிடுவாங்க. எனக்கு அது பிடிக்காது. கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் சாம்பார். ரொம்ப பருப்பு வந்து திட்டமாக வேக வைக்கணும். ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னு வச்சுங்க குழன்னு ஆகிடும் சாம்பார். இப்போ நான் இந்த காயெல்லாம் எடுத்துட்டேன்னு வச்சுங்க, தண்ணியாக இருக்கும் சாம்பார். அவ்வளோதான். இது வந்து என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு 15 minutes அவ்வளோதான் கம்மியில் வச்சுட்டு தீ வேக வச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, நல்லாயிருக்கும். ரொம்பலாம் வேக வைக்கக்கூடாது. காயெல்லாம் அப்படியே புலன்னு வேக வைக்கக்கூடாது. திட்டமாக ஒரு 3/4 வாசி இருக்கும். அந்த சூட்லேயே வேற பாதி காய்ங்க வெந்துடும். இப்போ வந்து இது அலுமினியம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், பெருசு, இது தடியாக இருக்கும் இந்த பாத்திரம். அதனால என்ன ஆகும்னா அந்த சூட்லேயே இந்த காய் வந்து வெந்துடும். அதனால் நீங்கள் எப்போவுமே ரொம்ப 3/4 வாசி ஃபுல்லாக வேகணும்னு நினைக்காதீங்க.